நாங்களாம் சாதி பார்க்குறது இல்ல. அப்படிலாம் போலீஸில் சொல்கிறதுலாம் தப்பு. நீங்கள் அந்த காலத்தில் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்க உங்க பேருங்க? அப்படின்வாங்க. இந்த மாதிரி பேரை சொல்கிறோமா, அப்புறம் உங்கள் அப்பா பேருங்க? இப்போ என் பேர் மூர்த்தி, எங்கள் அப்பா பேர் தனபாலு. அவங்க அப்பா பேருங்க? யோவ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன் நானு. சரி எங்கள் அப்பா பேர் கேட்குறேன்னா, சரி பெட்டிஷனில் நம்ம போடணும். எதுக்கு எங்கள் தாத்தா பேர் கேட்குறேன்? உங்கள் ஊருங்க? அப்புறம் ஏதாவது ஊர் சொன்னா, அப்புறம் உங்கள் குலதெய்வங்க? அவங்களுக்கு வந்து நம்ம சாதியை தெரிஞ்சுக்கணும். பர்ட்டிகுலரா அவன் எஸ்சின்னா, ஒண்ணும் பெரிய பிரச்சனை வேணாம். ஒண்ணும் ஆவாது இது. அப்படின்னு சாதியை தெரிந்து கொள்வதற்கு, அந்த மாரி கேட்போம். இப்ப டைரக்ட்டா கேட்டுர்றாங்க. "என்னாலயா நீங்க?" அப்படின்னு. அப்போ இது வந்து எல்லாமே இங்க வந்து இந்த மாரியான சாதியான விஷயங்கள்ல இப்படி வருகிற போது, அந்த விக்னேஷ கேட்டுருப்பான்ல. சரி விக்னேஷ கேட்கலன்னு கூட நம்ம வச்சுப்போம் சார். கேட்கறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல அடிச்சும் செத்து போயிட்டான். அவன் செத்த உடனே அவன் இன்னொருத்தன் கூட இருக்கான்ல. இவன் வீடு எங்கடான்னு கேட்டிருப்பாங்க. பிரச்சனை ஆன உடனே. சார் இந்த மாரி பட்டினப்பாக்கத்துல இருக்குது. பட்டினப்பாக்கம்ன உடனே ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். ஐய்யய்யோ! மீனவர் சமுதாயமா என்னன்னு தெரியலையே. மீனவர் சமுதாயம்னா ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயம் நாளைக்கு நின்னுச்சுன்னா, அவங்ககிட்ட நம்ம நிக்க முடியாதே. அப்படின்னு பயந்து, பயந்து உடனடியா பட்டினப்பாக்கம் வந்திருப்பாங்க. வந்து அலசி ஆராய்ஞ்சு அட்ரஸ தேடி அவன் வீட்ல போயி, "என்ன ஆளு?" அப்படின்னு கேட்ட பிறகு, அவர் எஸ்சி பறையர்ன பிறகு, "அப்பா! தப்பிச்சேன்டா சாமி! ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து." அப்படின்னு போலீஸு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க.